60களில் உள்ள இந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதைப் போல எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி நீங்கள் செய்திகளில் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் வீட்டு குழந்தைகளையே ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு எல்லா பொது இடங்களில் உள்ள பலகைகளில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்களின் சொத்துக்களை இப்படி சேதப்படுத்துவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு, இங்கே இறங்கணும், அவர் என்ன பண்ணுவார்? ஆக இது எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறுகிய மனப்பான்மை என்றால் ஏதோ பாஜகவுக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை என்பதை போல எடுத்து செல்லாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது. தமிழ் இன்னும் பாரத தேசம் முழுவதும் போக வேண்டும். இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போக வேண்டும். முதல்வர் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை அவர் தனது சப்போர்ட்டுக்கு இழுத்துக் கொள்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள தமிழர்கள், இங்கே இருந்து சென்ற தமிழர்கள், நான் கனடாவில் படிச்சிருக்கேன், லண்டனில் படிச்சிருக்கேன், ஆஸ்திரேலியாவில் படிச்சிருக்கேன். அங்கே போனால் கூட அவங்க வீட்டில் தமிழ் மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இருமொழி கொள்கையினால் நாம் ஆங்கிலத்தில் நாம் பாண்டியத்துவம் பெற்றோம், அதனால் ஆங்கிலத்தை வளர்த்து இந்த உலக அரங்கில் நாம் பிரபலமாக இருக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ தமிழை வளர்க்கவில்லை இருமொழி கொள்கையினால், ஆங்கிலத்தை வளர்த்தீர்கள்.